ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக அந்த மாதத்தை சொல்லுவேன். முதல் 20 நாட்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது வலிமையான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல அவர் வலிமையாக தான் இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயில்லை. நீச்சனாக இருக்கின்ற கிரகம் குருவின் பார்வையை வாங்கினால் இழந்த வலுவை திரும்ப பெறும் என்கிறதன் அடிப்படை உண்டு. ஆனால் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாதுங்களே. அப்போ என்ன ஆகும்? முதல்ல 20 நாட்கள் அப்படியே ஒரு மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் கொடுமைகள் எதுவும் நடந்துவிடக்கூடிய அமைப்புகளில் இல்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதன் ஒரு இடத்துல நல்ல வலுவாக 4ஆம் இடத்துல ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆனால் பின்னாடி 20 நாட்களுக்கு பின்னாடி கடைசி 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அமோகமான அமைப்புகள் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி அடைகிறார் 6ஆம் இடத்துல, புதன் உச்சத்தை அடைகிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அதற்கடுத்து சனியும் உச்சத்தில் ஆட்சியில் இருக்கிறார். ஆக உங்கள் ராசியின் 3 கிரகங்கள் சுக்கிரன், சனி, புதன் மூவருமே இந்த மாதத்தின் இறுதியில் மிகப்பெரிய வலிமை அடைகிறாங்க. ஆக முதல் 15-20 நாட்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய கலக்கங்கள், குடும்பத்தை பற்றிய கலக்கங்கள், அப்படி இப்படின்ட்டு எதுவுமே தொட்டது தொடங்காமல் தான் இருக்கும். அதனால் இல்லது தான் சொல்ல முடியும். பெரிய அளவில் அப்படி அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதிலும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சூழல்கள் நல்லா தான் இருக்காது. அதாவது மேனேஜர் போன்ற மேலதிகாரிகளோட முட்டல்கள், முரசல்கள், இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பை மதிக்க முடியாத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் அப்படியே ஆட்சி அடைவது, ராசி புனிதத்தை அடைவது, புதன் உச்சமாக இருப்பது, சனி ஆட்சியாக இருப்பதுட்டு அப்படியே தலைகளாக நிலைமை மாறுறதுனால வராத பணம் 20ஆம் தேதிக்கு பிறகு வந்துடும். 20ஆம் தேதிக்கு பிறகு வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு, எல்லா நிலைமைகள்லையும் சகல விதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொலிவுகள், முகத்தில் உற்சாகம், புன்னகை எல்லாமே வந்துடும். ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. முதல் 20 நாட்கள் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆயினும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சோஷியல் மீடியாவில் 2வது பிற்பகுதி மாதத்தில் ரொம்ப நல்ல விதமாக மதிப்புகள், மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உண்டு. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளும் வலிமையாக இருக்கும். சிலருக்கு மாத பிற்பகுதியில் காதல் வரக்கூடிய மாதமாகவும், ஏன்னா சுக்கிரன் ஆட்சி அடைகிறார் இல்லையா, காதல் வரக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு நன்மைகளை தரக்கூடிய நிலையில் ரிஷபத்திற்கு அமைந்திருக்கிறது இந்த 2024 செப்டம்பர் மாதம்.